பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்களின் ஆசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். ஒரு வீட்டிலே சமையல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கறது சமையல் தான். சமையல் டேஸ்டா இல்லைன்னா நிம்மதி போயிடும் இல்லையா? ஸோ அந்த சமைக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்கணும். ஸோ இது சமையலறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சமையலறையை ஒரு வீட்டில் எங்கே அமைக்கலாம், எங்கே அமைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது தான் பல நல் உள்ளங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் அறை. இந்த சமையல் அறை அப்படின்றது பாருங்க, நம்ம வீடு ஒரு பிளான் போடுறேன். இது ஒரு வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த மனை. சரியா? வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த மனை. சரியா? வடக்கு பார்த்த மனையா வச்சுக்கலாம், கிழக்கு பார்த்த மனையா வச்சுக்கலாம். இந்த வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த மனைகளுக்கு, அதாவது வீடுகளுக்கு, நாம அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய இந்த அக்னி மூலையில தான் நாம சமையல் அறைய வைக்கணும். ஏங்க நம்ம அக்னி மூலையில வைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்துல பஞ்சபூதங்களின் அடிப்படையில நாம பிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த அக்னிக்கும் இந்த வாயுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, இந்த ஈசானியத்துக்கும் இந்த நிருதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி வடக்கு கிழக்கு இந்த ரெண்டு பக்கத்துக்கான வீடுகளுக்கும் அக்னி மூலையே சிறந்தது. சரியா? இதுல நாம கிழக்கு பார்த்து சமைப்பது அப்படின்றதுதான் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். வேற திசையை பார்த்து நாம சமைக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா கூடாது. ஏன் கூடாது அப்படின்னா, கிழக்கு பக்கம் அப்படின்றது இந்திரன் இருக்கக்கூடிய ஒரு பக்கம். கிழக்கு பக்கம் அப்படின்றது இந்திரன் இருக்கக்கூடிய பக்கம். இந்த அக்னின்றது அக்னி பகவான் இருக்கக்கூடிய பக்கம். அப்ப என்ன அர்த்தம்? இந்திரனும் அக்னி பகவானும் சேர்ந்த இடம் கிழக்கு, தென்கிழக்கு. சரியா? அந்த தென்கிழக்குல கிழக்க பார்த்து சமைக்கும் பொழுது சூரியனுடைய முழு ஆதிக்கமும் அந்த சமையல் அறைக்குள்ள வரும். அப்படி சமையல் அறைக்குள்ள சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள வரும்போது உங்களுடைய எண்ணம் தெளிவானதாக இருக்கும். சரிங்களா? குழப்பங்கள் இருக்காது. நான் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல அந்த கிழக்கு பக்கம் தான் வச்சிருப்பாங்க, ஆனா இருட்டா இருக்கும். எல்லா பக்கமும் செவரை வச்சு மூடிட்டு ஒரு காம்பவுண்ட் செவர் போடாம இருக்கும் பொழுது இருட்டா இருக்கும். உள்ள போய் சமைக்கிறதுனாலே ஒரு சலிப்பு வரும். என்னத்த சமைச்சு என்னத்த பண்றது? அப்போ அந்த சமையலுடைய தரம் எப்படி இருக்கும் இல்லையா? கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வீட்டினுடைய சூரிய ஒளி அந்த கிழக்கு பக்கத்துல இருந்து உள்ள வரும் பொழுது அந்த சூரியனுடைய ஆதிக்கமும் நமக்கு கிடைக்கும், அக்னி பகவானுடைய ஆதிக்கமும் கிடைக்கும், இந்திர பகவானினுடைய ஆதிக்கமும் கிடைக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய சமையல் அப்படின்றது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தினுடைய ஒரு நெறிமுறை. சரிங்களா? இது வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனை, இது ரெண்டுத்துக்குமே அக்னி மூலை மட்டுமே சிறப்பான ஒரு விஷயம், புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்தது இங்க பாருங்க. அடுத்தது தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை. சரிங்களா? தெற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, மனைன்னு வச்சுக்கலாம், வீடுன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த தெற்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு நீங்கள் சமையலறையை வாயு மூலையிலும் வைக்கலாம், அக்னி மூலையிலும் வைக்கலாம். சரியா? இது ரெண்டுமே ரைட்டு தான். ஓகே, இது ரெண்டுமே ரைட்டு தான். ஸோ இப்போ
இங்கேயுமே நம்ம என்ன பண்ணோம், கிழக்கு பார்த்து தான் சமைக்க வேண்டும். சரியா, கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். ஸோ இதுல இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வடக்கு கிழக்கு இந்த பக்கம் பார்த்த மனைகளுக்கு வாயு மூலையில் அக்னி மூலையில் மட்டுமே சமையலறை வைக்க வேண்டும். வாயு மூலையில வைக்கவே கூடாது. வடக்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனை, இது ரெண்டுத்துக்குமே அக்னி மூலையில் மட்டுமே சமையல் முறை வைக்கணும், வாயு மூலையில வைக்க கூடாது. அதே மாதிரி தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனைக்கு வாயு மூலையிலும் வைக்கலாம், அக்னி மூலையிலும் வைக்கலாம். சரியா, இதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வீடு அமைக்கும் பொழுது, பிளான் போடும் பொழுது, நான் முதல்ல போன வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி குழி பொருத்தம் அவருடைய வீட்டினுடைய உரிமையாளரின் ஜாதகத்திற்கு ஏற்றபடி குழி பொருத்தத்தை அமைத்து, அந்த குழி பொருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வீட்டோட பிளானையே போடணும். அந்த பிளானுக்கு உட்பட்டு தான் இந்த அறைகளை நீங்கள் அமைக்க வேண்டும். சரிங்களா, இதுல பாருங்க, வடக்கு கிழக்கு இது ரெண்டுத்துக்கும் அக்னி மூலை மட்டுமே தான் வாயு மூலையில வைப்பது தவறு. சரிங்களா, வடக்கு கிழக்குக்கு வாயு மூலையில கிச்சன் வரவே கூடாது, தவறு. மேற்குக்கோ தெற்குக்கோ அக்னி மூலையிலும் கிச்சன் வரலாம், வாயு மூலையிலும் கிச்சன் வரலாம். எந்த மூலையில கிச்சன் வச்சாலும் கிழக்க பார்த்து தான் சமைக்க வேண்டும். சார் ஸ்டோர் ரூம் வைக்கணும், ஸ்டோர் ரூம் நான் எங்க வைக்கலாம் அப்படின்னா, இந்த ரூமினுடைய இந்த பகுதிகளில் நீங்க ஸ்டோர் ரூம் வச்சுக்கலாம். இந்த பகுதிகளில் ஸ்டோர் ரூம் வைக்கலாம், அது சிறப்பு தான். சரியா, ஸ்டோர் ரூம். சரியா, இந்த பகுதிகளில் நீங்க ஸ்டோர் ரூம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ இப்படி நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளுக்குமே பஞ்சபூதங்களுடைய சப்போர்ட்டும் வேணும், நவகிரகங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாம வீடு கட்டணும். சரியா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அந்த வீடு கட்டினாப்பா அதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டாப்பா, அந்த வீடு கட்டினாப்பா அதுக்கப்புறம் கீழே போயிட்டாப்பா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடு இருக்காது, இல்லை குழி பொருத்தத்துல தப்பு இருக்கும், இல்லைன்னா அறைகள்ல தப்பு இருக்கும். சரியா, இல்லைன்னா பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு போயிருக்கும். இந்த மாதிரி சில தவறுகள் இருக்குன்னா தான் அந்த இடங்கள்ல அவங்க அதீத கெட்ட பலன்களை சந்திக்கிறாங்க. ஸோ வாஸ்து நிபுணர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, ஜாமக்கோல் பிரசன்னம் தெரிஞ்சிருக்கணும், மனையடி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், வாஸ்து தெரிஞ்சிருக்கணும். இந்த நாளும் தெரிஞ்சவர் தான் உங்களுக்கு சரியான ஒரு பிளானை போட்டு கொடுக்க முடியும். சரியா, அந்த மாதிரியான ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு நீங்க வீடு கட்டுங்க, உங்க வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற பல அற்புதமான கண்டென்ட்களை நான் கொடுக்குறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.